அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் அவமானப்படுறத தாங்கிக்க முடியாம, நம்மளால தான் சுரேஷோட வாழ்க்கை இப்படி இருக்கு. அதனால அவனோட வாழ்க்கைய நம்ம மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மதியோட வேலைய கெடுக்கிறதுக்காக நேரா அவங்களோட காலேஜுக்கே போயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய பிரின்சிபல பார்த்து, "மதிக்கு நீங்க பர்மனெண்ட் குடுக்கக்கூடாது. வேலைய விட்டு தயவு செஞ்சு தூக்கிடுங்க. ஏன்னா குடும்பத்தில நெறைய பிரச்சனை வருது." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிடுறாங்க. "என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? மதி உங்க வீட்டு பொண்ணு தானே." "எங்க வீட்டு பொண்ணு தான் சார். எங்க வீட்டோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைய அவங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த வேலையால மதி சுரேஷ் கூட ஒன்றா இருக்கிறதே இல்லை. எப்போ பாரு அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த வேலை இருக்கிறதுனால தானே சுரேஷ் நீ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்ற. இனிமே பாரு உன் ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் தங்கராஜ் பேசினா எதையும் பெருசாக எடுத்துக்காத நம்ம மதியம் வந்து பிரின்சிபல் வந்து கூப்பிடுறாங்க. "நீயும் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கம்மா. இந்த கிளாஸில் உனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் மட்டும்தாம்மா இருக்குது. ஆனால் சில பேரால் உன் பேர் கெடும் போல இருக்குது. அது மட்டும் கிடையாது, உன்னை பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ இந்த காலேஜுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் நான் உன்னை இப்போவே பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் வந்து பேப்பரை கொடுத்துட்றாங்க. அதை மதி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.